ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனி நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் லிஷியா. வாங்க டியர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 6 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை புன்னல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நம்ம வேக வச்சு நம்ம பாயசம் செய்யப்படும். இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஹாய் டியர்ஸ், இப்போ நம்ம நெய் ஊற்றி நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் நிறைய போட்டிருக்கேன். இதை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த முந்திரி ஒரு 15 கிரேப்ஸ் வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ். கவுனி அரிசி, இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லதை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி உயர்தரமான அரிசிங்க. இது செட்டியார் வீடுகளில் அவங்க செய்யக்கூடிய கல்யாணங்கள் திருமணங்களில் இனிப்பு பொங்கல், இனிப்பு பாயசம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்களாம். இது சீனாவில் தடை செய்யப்பட்ட அரிசியாங்க. அப்படின்னா என்னென்னா, இது மன்னர்கள், அரசர்கள் தான் விரும்பி உண்ணுவாங்களாம். அதனால் சாதாரண குடிமக்கள் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அரிசியை கருப்பு கவுனி அரிசியை அவங்க தடை பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதனால தான் இந்த தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோ ஏராளமான சத்துக்கள் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்குது, இதய அடைப்பை சரி செய்யுது. சால்ட்டு சேர்த்துக்கலாம். இல்லை, சுத்தமான நயம் இல்லைங்க. நான் 1 கப் அளவுக்கு நான் போடுறேன். ஜீனியை விட நாட்டு சர்க்கரை அல்லது நல்ல நய வெல்லம், சுத்தமான வெல்லம் அது மாதிரி போட்டுக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் ஒரு 5 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் இந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு தேங்காய் கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய தேங்காய் 2 மூடி அளவுக்கு திக்கான 1.5 டம்ளர் பால். இது 1.5 டம்ளருக்கு மேலேயே தான் இருக்குது. கெட்டியான தேங்காய் பால் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. கோகோ சாக்லேட் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான பாயாசம் ரெடி. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்குது.